So hello everyone, we are standing right in front of a sheet metal fabrication unit. It's one of the manufacturing unit we use to manufacture the products. Here we used to manufacture enclosures, genset enclosures, battery enclosures and all kind of laser cutting jobs. So I would like to introduce Mr. Ramesh. He is one of the Frigater and he is working under sheet metal fabrication. So sir, unga company பத்தி just ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன். ஓகே ஃபைன். நான் 2018ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 4000 ரெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட் கம்பெனி இருக்குது. இப்போ நான் ரெகுலராக பண்ணுறது பார்த்தீங்கன்னா அக்ரி மிஷினரி காம்பனன்ட்ஸு தென் டிஃபென்ஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நான் இப்போ ரீசெண்டாக ஃப்ரிகேட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஃப்ரிகேட்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கேடிஎம்மோட டிஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அது போக இப்போ ஒரு சின்ன காம்பனன்ட்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரிகேட் ஓகே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. மற்றபடி ட்ராயிங்ஸ்லேயும் சரி பேமெண்ட் சைட்லையும் சரி நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. மற்ற கம்பெனிஸ் கம்பேர் பண்ணும்போது ஃப்ரிகேட் பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. கம்பெனி சைட்லேயும் ஓகே, தென் மியூச்சுவலாகவும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபைபர் லேசர் கட்டிங் மிஷின். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் கட் பண்ணலாம், தென் எஸ்எஸ் கட் பண்ணலாம், அலுமினியம், பிராஸ், காப்பர் எல்லாமே கட் பண்ணலாம். எம்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் கட்டிங் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.5 mm திக்னஸ்லேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50 mm திக்னஸ் வரைக்கும் கட் பண்ண முடியும். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா வித்து 1.5 mm வரைக்கும் கட் பண்ண முடியும். லென்த்து பார்த்தீங்கன்னா 3 meters வரைக்கும் கட் பண்ணலாம். தென் இப்போ இதே மிஷின் நியூ மிஷின் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது ஆல்மோஸ்ட் ஒரு 2 monthsல வந்துடும். ஓகே, அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 metersக்கு 6.3 meters வரும். அது சேம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்லேயே 50 mm கட் பண்ணலாம், எம்எஸ்ல ஒரு 80 mm வரைக்கும் கட் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸ்பான்ஷன் சொல்லியிருந்தீங்களா சார்? ஆமாம், நெக்ஸ்ட் ஒரு மிஷின் போடுறதா சொல்லியிருந்தீங்களே, அது எதுக்காக எதை பேஸ் பண்ணி நீங்கள்? எக்ஸ்பான்ஷன் மெயினாக பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரிகேட்டோட ஆர்டர்ஸை கன்சிடர் பண்ணி. ஏன் ஃப்ரிகேட்னு சொல்கிறோன்னா ஃப்ரிகேட்டோட பேமெண்ட் டேர்ம்ஸ், ஓகே, பேமெண்ட் டேர்ம்ஸ் ரொம்ப ஹானரபுளாக இருக்குது. தென் ஆர்டர்ஸோட குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. தென் வந்துட்டு அவங்களோட வால்யூம் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால இந்த மிஷினோட கெப்பாசிட்டி நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஸோ அது மெயின் பர்பஸ். அது போக சின்ன சின்ன ஃபர்தர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எல்லாத்தோடையுமே வந்துட்டு நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. டைமிங் சரி, எங்களோட குவாலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்காக செகண்ட் மிஷின் போகிறோம். இதுவே சேம் அந்த மிஷினும் செகண்ட் மிஷின் போக போகிறோம். ஸோ பிளான்ட்டுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் டபுள் டைம் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஷீட் மெட்டல் பெண்டிங் மிஷின். இது சிஎன்சி டைப் பெண்டிங் மிஷின். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்ட் பண்ணும்போது ஒரு 0.05 mm டாலரன்ஸில் பெண்ட் பண்ணிக்க முடியும். ஆங்கிள் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 degreeலேருந்து மேக்ஸிமம் 179 degree வரைக்கும் பெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதில் லென்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.2 meter வரைக்கும் பெண்ட் பண்ணிக்க முடியும். திக்னஸ் மினிமம் வந்து 0.5 mm திக்னஸ்லேருந்து மேக்ஸிமம் 20 mm திக்னஸ் வரைக்கும் பெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, பெண்டிங் வந்துட்டு நாட் ஓன்லி ஸ்ட்ரைட் பெண்டிங், ஆங்கிள் பெண்டிங் ஆல்சோ பாசிபிள். அதில் வந்து இஷ்யூ இருக்காது. இதே சேம் மிஷின் இப்போ செகண்ட் மிஷின் போகிறோம். லேசர் போகிற மாதிரி இதுவும் செகண்ட் மிஷின் போகிறோம். அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா 25 mm திக்னஸ் வரைக்கும் பெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, லென்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 meters வரைக்கும் பெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுவும் மெயினாக பர்பஸாக பார்த்தீங்கன்னா ஃப்ரிகேட்டுக்கும் சரி, இன்னும் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்களோட லென்த் மிஷின்ஸ் இருக்குங்களா, அந்த மிஷினுக்காக ஒரு பேஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக மெயினாக பர்பஸாக ப்ரூவ் பண்ணுறோம். ஓகே, சரி. இதில் வந்து ஆக்சுவலாக இப்போ டூலிங்லாம் பண்ணுறீங்களா சார்? அதெல்லாம் எப்படி நீங்களே பண்ணுறீங்களா இல்லை அவுட்? டூலிங் எல்லாமே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்கள் சாலிட் டிசைன் ஒரிஜினல் சாஃப்ட்வேர் இருக்குது, நாங்களே டிசைன் ஒரிஜினலாக பண்ணிக்குவோம். தென் மிஷினிங்குமே நாங்களே ஓனாக பண்ணிக்கிறோம். ஓகே, என்னோட டூலிங்கும் சரி, டையும் சரி, பேட்டர்னும் சரி, நாங்களே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஓகே, தென் எங்களால் முடியல ஒயர் கட்டிங் அந்த ஆப்ஷன் மட்டும் வெளியில் அவுட் சோர்ஸ் பண்ணிக்குவோம். ஓகே, டர்னிங் சென்டர், மில்லிங் சென்டர் நாங்களே பண்ணிக்குவோம். ஒயர் கட்டிங் இல்லை ஸ்பார்க்கிங் மாதிரி பண்ணணும் மட்டும் அவுட் சோர்ஸ் பண்ணிக்குவோம். பட் டிசைன் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, இந்த மாதிரி. தென் இது பார்த்தீங்கன்னா டர்னிங் சென்டர்னு சொல்லுவாங்க. சிஎன்சி டர்னிங் சென்டர், ஹாரிசான்டல் மில்லிங் மிஷின்னு சொல்லிக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷினிங் காம்பனன்ட்ஸு, த்ரெட்டிங்கு, இன்னர் த்ரெட்டிங்கு, மில்லிங், இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியும். இதோட மிஷினிங் டாலரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 0.004 mm வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இதில் எல்லா ப்ராசஸுமே பண்ணிக்க முடியும். இந்த ப்ராசஸ் இது என்ன காம்பனன்ட் அப்படின்னா இது ஒரு டிஃபென்ஸ் மிஷினோட ஹைட்ராலிக் சாம்பர், அடாப்டர். இந்த மாதிரி டெய்லி காம்பனன்ட் பண்ண முடியும். இதுலேயே மில்லிங்கும் பண்ணிக்க முடியும், டர்னிங்கே பண்ணிக்க முடியும், ட்ரில்லிங், டேப்பிங் இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இதில் பண்ணிக்க முடியும். தென் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ட்ரில்லிங் மிஷின். இதில் ட்ரில்லிங், டேப்பிங் மெயின் பர்பஸாக ட்ரில்லிங், டேப்பிங் அண்ட் மில்லிங் எல்லாம் பண்ணிக்க முடியும். இதில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 0.5 mm ட்ரில் டேப்லேருந்து 32 mm ட்ரில் வரைக்கும் போட்டுக்கணும். இதிலே சேம் டெப்த் ட்ரில்னாலும் சரி, இல்லை ஃபுல் ட்ரில்னாலும் சரி, எதுவுமே மேனுஃபேக்சர் பண்ணிக்க முடியும். எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் டாலரன்ஸில் 0.5 mm டாலரன்ஸ் வரைக்கும் அச்சீவ் பண்ணிக்க முடியும். தென் காமனாக நாங்கள் யூஸ் பண்ணுற மெட்டல் பார்த்தீங்கன்னா எம்எஸ், எஸ்எஸ், அலுமினியம்,
அண்ட் பிராஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போதைக்கு எம்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 60 to 70 டன்னேஜ் யூஸ் பண்ணிருக்கோம். எஸ்எஸ்ன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 25 டன் கிட்ட ஆல்மோஸ்ட். சம்டைம் 10 டன்ஸ் இருக்கும், சம்டைம் 25 டன்ஸ் இருக்கும். அலுமினியம் ஒரு 2 டன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் இப்போதைக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஓகே சார். ஸோ லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் உங்களுக்கு எவ்வளோ சார் பிஸ்னஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது? அரௌண்ட் லாஸ்ட் இயர்ஸ்க்கு இந்த வருஷம் கம்பேர் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த 6 மந்த்லேயே பார்க்கும்போது ஒரு 20% கிட்ட இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ டேர்ன் ஓவர் பேசிஸில் சொல்லும்போது டேர்ன் ஓவர் பேஸில் சொல்லும்போது 60 to 70 lakhs பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அரௌண்ட் 1 crore கிட்ட பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 85 to 90 lakhs கிட்ட வந்திருக்கு. 1 crore அச்சீவ் பண்ணிடுவோன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ உங்கள் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெல்டிங் இன்வால்வ் ஆகிருக்கும். ஆமாம். வெல்டிங்கில் நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க? வெல்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 வெல்டர்ஸ் இருக்காங்க, ஒரு 21 ஹெல்பர்ஸ் இருக்காங்க. இவங்க சைடில் மெயினாக பார்க்கும்போது ஒரு 8 பேர் வந்துட்டு சர்டிஃபிகேட் வெல்டர் இருக்காங்க. பேலன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வெல்டர் பட் நாட் சர்டிஃபிகேட் வெல்டர். ஓகே. 8 பேரில் பார்த்தீங்கன்னா 6 பேர் வந்துட்டு மிக்கு, டிக்கு, ஸ்பாட் வெல்டிங் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறாங்க. பேலன்ஸ் இருக்கிற மட்டும் மிக்கில் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க. நாங்கள் வெல்டிங் சர்டிஃபிகேட்லேயே பார்த்தீங்கன்னா WPSன்னு ஒரு ஃபாலோ பண்ணுறோம். ஓகே. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். WPSனால் என்ன அப்படின்னா என்ன திக்னஸ்க்கு எவ்வளோ மெட்டல் யூஸ் பண்ணணும், எவ்வளோ ஆம்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன ஸ்பீடில் இருக்கணுங்கிற ஒரு கால்குலேஷன் மெத்தட். ஓகே. இது வந்து ஒரு ISO ஸ்டாண்டர்ட் மெத்தட். ஓகே. இதை நாங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்க முடியும். இவ்வளோ எம்எம் திக்னஸில் இந்த வெல்ட் பண்ணும்போது எவ்வளோ லோட் கெப்பாசிட்டி இருக்கும், எவ்வளோ லோடு தாங்கும், ப்ளஸ் எந்த அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணுங்கிற கெப்பாசிட்டி நம்ம கொண்டு வர முடியும். இதில் எவ்வளோ பென்ட்ரேட் இருக்கும், எவ்வளோ கிராக்ஸ் இருக்குன்னு நம்ம ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். தென் இதே கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் வந்து பென்ட்ரேஷன் டெஸ்ட்டு, பிரேக் டெஸ்ட்லாம் நீங்கள் பண்ணி தான் கொடுப்போம் எல்லா கஸ்டமர்ஸ்க்கு. எங்கள் மேக்ஸிமம் டிஃபென்ஸில் பண்ணுறதுனால என்னோட ரா மெட்டீரியல் டெஸ்ட் சர்டிஃபிகேட்டும் சரி, வெல்டிங் டெஸ்ட் சர்டிஃபிகேட்டும் சரி, பென்ட்ரேஷன் டெஸ்ட் சர்டிஃபிகேட்டும் சரி நாங்கள் கம்பல்சரி ப்ரொவைட் பண்ணுவோம். இதே ஸ்கீம் எல்லா கஸ்டமர்ஸ்க்கு கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் என்னவோ அதை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். எங்களோட ஸ்டாண்டர்டே பார்த்தீங்கன்னாலே மெட்டல் டெஸ்ட் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் வெல்டிங் காயிலோட டெஸ்ட் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் வெல்டிங்கோட பென்டேஷன் டெஸ்ட் சர்டிஃபிகேட் இது நாங்கள் வந்து எல்லா டைமுமே கொடுத்து சப்ளை பண்ணுவோம். இது எங்களோட ஸ்டாண்டர்ட் ஆக்சுவலாக. ஓகே. இது என்ன வெல்டிங் அப்படின்னா இது வந்து ஒரு SS304 மெட்டீரியல், இது ஒரு ஃபுட் கிரேட் மெட்டீரியல். எதுக்காக அப்படின்னா இது வந்து ஏர்போர்ட் கம்ப்ரஸரோட கார்டு. ஓகே. கம்ப்ரஸரோட பேஸ் ஃப்ரேம் இங்கே பண்ணியிருக்கோம். இதோட கார்டு ஒரு கெனாப்பி பேஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். கம்பெனினா வந்து ஒரு கம்ப்ரஸரோட அவுட்லுக் சீட் மெட்டல் காம்பவுண்ட் ஃபுல்லாக நாங்கள் தான் பண்ணுறோம். ஓகே. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா வந்து சர்ஃபேஸில் இருக்கும், ஆக்சுவலாக ஏர்போர்ட்டோட சர்ஃபேஸில் இருக்கும். அதனால உங்களுக்கு SS304 மெட்டல் யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு கிளைமேட்டிக் கண்ட்ரோலில் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது, ரியாக்ட் ஆகாது. ஸோ அந்த பர்பஸ்னால யூஸ் பண்ணுறோம். இந்த வெல்டிங் பார்த்தீங்கன்னா மிக் வெல்டிங். நாங்கள் யூஸ் பண்ணுற காயில் வந்து ஃப்ளக்ஸ் கோட்டட் காயில்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளக்ஸ் கோட்டட் காயில் யூஸ் பண்ணுறதுலாம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பெண்டிங் டிஃப்ளெக்ஷனும் சரி, பெண்டிங்கோட ப்ளோவர்ஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்காக இந்த கால் யூஸ் பண்ணுவோம். எங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 மிக் வெல்டிங் மிஷின்ஸ் இருக்குதுங்க. ஒரு 8 டிக் வெல்டிங் மிஷின் இருக்குது, 2 ஸ்பாட் வெல்டிங் மிஷின். தேங்க்யூ ரமேஷ் சார், உங்களோட கோஆப்ரேஷனுக்கு. லைக் ஃப்ரிகேட் கூட இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்டு கண்டிப்பாக இன்னும் ஹெவி பிஸ்னஸ். நீங்கள் 75 lakhs சொன்னீங்க, அது அப் டு 2 crores வரைக்கும் ஃப்ரிகேட்னால பிஸ்னஸ் பில்ட் பண்ணி தர முடியும். கண்டிப்பாக we can do a last long support for you. Do grow together. Yeah, thank you. So here we are going to wrap up about the sheet metal fabrication process, and we in Frigate we have a number of vendors for sheet metal fabrication. If you have any sheet metal fabrication, heavy engineering, light fabrication, customized fabrication, we are here to support you. So you can visit our website anytime. You can upload your drawings at frigate.ai/getcode. Thank you.